வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உச்சநீதிமன்றத்தில் ஆட்கள் சேர்ப்பு 2025 24க்கு உண்டான போஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா முடிவடைய போகுது. யாரெல்லாம் விண்ணப்பிக்கணுமோ உடனடியாக அந்த வேலைவாய்ப்பை தேர்ந்தெடுத்து விண்ணப்பிச்சுக்கோங்க. சேலரி பார்த்தீங்க அப்படின்னா 44,000 ரூபாய் சொல்கிறாங்களா, சம்திங் 47,000 ரூபாய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியாக வரும். 67,700 வரை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கடைசி தேதி 31/12/2024 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் நிறைய விதமான தகவல்களை புள்ளி விவரத்தோடு இந்த வீடியோவில் நம்ம ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. 1 by 1 நான் தெளிவாக இந்த வீடியோ குறிப்பிட்டு என்னன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன். அதாவது இந்த வேலைவாய்ப்பு கூட எப்படி போகலாம், சிம்பிளாக ஒரே கொஸ்டின். நம்ம பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே இது பண்ண தேவையில்லை. வேலைவாய்ப்புக்கு போக என்ன பண்ணணும், அவ்வளோதான். இதுதான் கொஸ்டினு. அதுக்குன்னு பதிலை நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோர்ட் உதவியாளர் வேலைவாய்ப்பு எது போல் இருக்கும், கோர்ட்டுக்குள்ளே இருக்குமா இல்லை கோர்ட்டுக்கு வெளியே இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா விதமான மாடலேஷன் இருக்குது. கோர்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பும் இருக்குது, கோர்ட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பும் இருக்குது. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா உதவியாளர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கோர்ட்டில் இருக்கக்கூடிய நீதிபதிக்கு உதவியாளராக இருக்கலாம் ஒன்று. இன்னொன்று, அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நீதிபதி இருக்கார்ல, ரிட்டையர்மெண்ட் ஆகிருப்பார், அவருக்கு உதவியாளராக இருக்கலாம். இதுமாரி நிறைய விதமான போஸ்டிங் எல்லாம் இருக்குது. அது எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரே வீடியோவில் நான் சுருக்கி சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. இந்த வேலைவாய்ப்புக்குள்ளே எப்படி போகலாம் அப்படிங்கிற ரகசியத்துமே இந்த வீடியோவில் நான் ஒட்டச்சி சொல்ல போகிறேன். வீடியோவை முழுமையாக பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் சந்தேகங்கள் வருது அப்படின்னா தாராளமாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எல்லா விதமான தகவலையுமே 1 by 1 நாங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். நிறைய விதமான தகவலை 1 by 1 நாங்கள் சொல்லிக்கிட்டே இருப்போம். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் பலவிதமான தகவல்கள் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் அப்டேட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உச்சநீதிமன்ற ஆட்கள் சேர்ப்பு 2025 சம்பளம் ரூம் 44,900 முதல் 67,700 வரை வழங்கப்படும் அப்படிங்கிறத தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்காங்க. கடைசி தேதி 31/12/2024. நீதிமன்ற வேலைவாய்ப்பு 2025 வேலைகளுக்கு இப்போது விண்ணப்பியுங்கள். அதாவது நாட்கள் குறைவாக இருக்கிறதுனால உடனடியாக நீங்கள் விண்ணப்பிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது அமைப்பின் பெயர், உச்சநீதிமன்றம், வகை மத்திய அரசு, வேலைவாய்ப்பு வகை பார்த்தீங்க அப்படின்னா வழக்கமான வேலை, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலராக செய்யக்கூடிய வேலைவாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இடம் இந்தியா, தகுதி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா முழுவதுமே நீங்கள் இருந்தாலே இந்த வேலைவாய்ப்புக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதேமாரி ஸ்டார்டிங் 4/12 ஸ்டார்ட் ஆகிடுச்சு, முடியும் தேதி 31/12 முடிய போகுது. அதுக்குள்ளே நீங்கள் விண்ணப்பிச்சுக்கோங்க. உச்சநீதிமன்ற ஆட்கள் சேர்ப்பு 2025 இந்த அறிவிப்பை உச்சநீதிமன்றம் அதிகாரப்பூர்வ வெளியிட்டுள்ளது. உச்சநீதிமன்றம் தகுதி உள்ளவர் அதாவது தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் விண்ணப்பதாரர்களிடமிருந்து ஆன்லைன் மூலம் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. மத்திய அரசு வேலைவாய்ப்பு 2025 கல்வி தகுதி, வயது வரம்பு, சம்பள விவரம், தேர்வு செய்யும் முறை, எப்படி விண்ணப்பிப்பது, இது போன்ற விவரங்கள் அனைத்தையுமே இந்த பதிவில் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 1 by 1 வீடியோவை முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா பலவிதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். பல கருத்துக்களையும் பார்த்தீங்க அப்படின்னா முன் வச்சுருப்பாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? பதவியின் பெயர் கோர்ட் மாஸ்டர். அடுத்தது மூத்த தனிப்பட்ட உதவியாளர், தனிப்பட்ட உதவியாளர்கள், உதவியாளர். இது பார்த்தீங்க அப்படின்னா எதற்கு இப்படி பிரித்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் ஒன்ஸ் புரிஞ்சுக்கணும். எல்லாத்துக்குமே போஸ்டிங் ஒன்று தான், உதவியாளர் தான். ஆனால் சம்பளம் வேறுபடும். நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்களா? சம்பளம் வேறுபடும். ஏன்னா ஒரு எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஒரு அரசு பதவியில் உயர்ந்த இடத்துல இருக்கீங்க ஒன்று, அதுக்கு கீழே ஒன்று, அதுக்கு கீழே ஒன்று, இப்படி இருக்குல்ல. இவங்களுக்கு என்ன டிஃப்ரெண்ட்? எல்லாத்துக்கும் ஒரே வேலை தான், ஒரே ஆஃபீஸ் தான், ஒரே ரூம் தான்.
ஆனால் வேலைக்கு தகுந்தாற் போல சம்பளம் மாறுபடுதில்லை, அது போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதற்கு மாறுபடும். அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. அடுத்தது கல்வி தகுதி. கோர்ட் மாஸ்டருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இளங்கலை பட்டம் முடித்திருக்கணும் சட்டத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது கொடுத்துருக்காங்க. சுருக்கெழுத்து தமிழில், சுருக்கெழுத்து ஆங்கிலத்தில், தட்டச்சு வேகத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனுபவம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேணும், குறைஞ்சபட்ச 5 ஆண்டு இருந்தாலே போதும். உதவியாளர், தனிப்பட்ட உதவியாளர், தனி செயலாளர். இது வந்து எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ வந்து இந்த டெம்பரவரியாக வந்து நிறைய பேர் பாருங்கள் ஆட்களை வந்து நியமனம் பண்ணுவாங்க. உதவியாளர், கோர்ட் உதவியாளருக்கு ஹெல்ப்பர், இதுமாரிலாம் நிறைய போடுவாங்கள்ல, அதுக்கு தான் வந்து இதுதான் கேட்குறாங்க. அதுக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. நாங்களே நிறைய பேர்த்த வந்து பார்த்துருக்கோம். இந்த சர்டிஃபிகேட்டுக்கோசரமே அந்த உதவியாளர் வேலையை சும்மா போட்டு வைக்கிறது. அங்கே கூப்பிட மாட்டாங்க, ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அதுக்குண்டான ஊதியத்தை அவர்கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து நமக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்து தயார் நிலையில் ஆயிரும். அதுமாரிலாம் நிறையா நடக்குது. அது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போயும் அதுமாரி இஷ்யூ இருக்குது. அதுமாரி முடிச்சு வச்சுருக்கணும் அப்படின்னு ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு தனிப்பட்ட இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு டிகிரி நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எலிஜிபிள் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. இதுக்கான அஃபிஷியலான அப்டேட், அஃபிஷியலான எல்லா தகவலையுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் 1 by 1 அப்டேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் தாராளமாக வந்து தொடர்பு கொள்ளலாம். எல்லா விதமான தகவலுமே வந்து அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கோம். நிறைய பேர் வந்து கேட்குறது என்னன்னா, எங்களுக்கு இன்னும் நிறைய விதமான ஜாப் வந்து வேணும். அதாவது இந்த யூனியன் ஆஃபீஸில் அந்த கிளர்க்கு வேலை, இந்த மோட்ரு ஆப்ரேட்டரு, உதவியாளர், அடுத்து இந்த பஞ்சாயத்தில் கிளர்க்கு, இதுமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. இப்போ வந்து சம்டைம்ஸ் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, இப்போ வந்து ஊருக்கு வந்து இந்த சுகர் மாத்திரை கொடுக்குறாங்க. நல்லா வந்து புரிஞ்சுக்கோங்க. நான் வந்து சுருக்கமாக சொல்கிறேன், டைம் இல்லாத காரணத்தினால. இந்த ஊருக்கு வந்து இந்த அரசு மருத்துவமனையிலேருந்து ஒரு ஜீப்போ வேனோ உங்கள் ஊருக்கு வந்து மாத்திரை டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க, சுகர் டேப்லெட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வேலைக்கு ஒன்ஸ் வந்திருந்ததை நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். அப்போ வந்து நிறையா பேர் வந்து இல்லை இந்த வேலைக்கெலாம் யார் போவாங்க, இதுக்கெல்லாம் சம்பளம் குறைவு, இதுக்கு போய் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இருந்தாங்களா. இப்போ வந்து அந்த ஆஸ்பத்திரிக்கு நாங்கள் ஒரு விசிட் அடிச்சிருந்தோம். இன்னொரு ஆஃபீஸர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வாங்க ஒரு விசிட் போகலான்னு சொன்னதுனால நாம் சும்மா அவங்களோட போயிருந்தோம், ஆட்கள் மாரின்னு வச்சுக்கோங்களேன். போயிருந்தப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே வந்து அந்த ஆல்ரெடி இங்கே நம்ம சைக்கிளில் வந்து மாத்திரை கொடுத்துட்டு இருந்த ஒரு பெண்மணி அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா டாக்டர் மாரியே ப்ராப்பராக ஒரு டேபிள், அந்த பிபி இதெல்லாம் செக் பண்ணுறதுக்கு ஒரு டேபிள், உட்கார்றதுக்கு ஒரு சேரு, ஃபேனு, ஒரு டாக்டருக்கு என்ன ஸ்பெஷலிஸ்ட் அரசு கொடுக்குதோ அது வந்து அந்த பெண்மணிக்கு கொடுத்துருக்காங்க. சம்பளம் குறைவு தான், ஓகே, வேலைப்படம் குறைவு தான், ஓகே, ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மரியாதை அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப 100 பேர் வந்தாலும் அவங்க வந்து செக் பண்ணி உடனே மாத்திரை கொடுக்குறாங்க. உடனே கொடுத்துட்டாங்க வந்துட்டு. ஆனால் அதுக்கு வந்து சம்பளம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங் 6000 ரூபா சொன்னாங்க, இப்போ 12000 ரூபாயாம். அங்கே இருக்கக்கூடிய டாக்டர்ஸே ஒரு 1000 போட்டு இந்த பெண்மணிக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் போட்டு கொடுக்குறாங்க. எல்லா மருத்துவமனையிலும் நடக்குதான்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு கேள்விக்குறி தான். ஒரு சில மருத்துவமனையில், ஏன்னா அந்த பெண்மணி காத்தால வருது, காலை, மதியம், இரவு, மாலை வரைக்கும் இருக்கிறாங்க. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு 1000 போடலாம், ஒன்றும் இஷ்யூ இல்லைன்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்துருக்காங்க. இதனால் நீங்கள் என்ன, நான் இப்போ சொல்ல வர கருத்து என்னன்னா, நீங்கள் ஒரு சின்ன வேலையாக இருந்தாலும் உடனே அரசு வேலைக்குள்ளே நுழைய பாருங்கள். அதுக்கப்புறம் போக போக ஏதோ ஒரு சூழ்ச்சி முறையெல்லாம் நம்ம வந்து முன்னேறிக்கலாம். ஓகேங்களா. இப்போ வந்து இதுக்கு வந்து வயது வரம்பு கோஸ்ட் மாஸ்டருக்கு 30 வயது முதல் 45 வயது வரை, 17. அடுத்து வந்து மூத்த பிஏ, அவருக்கு வந்து 18லேருந்து 30 வயசுக்குள்ளே. அடுத்தது பிஏ 18 வயசுலேருந்து 30 ஆண்டுகள் வந்து இருக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்கிறாங்க. சம்பளம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 67,700. அடுத்தது வந்து அடுத்த நிலை 8வதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 47,600. அடுத்து பிஏ உதவியாளருக்கு 44,900 ரூபா. யாராச்சும் உதவியாளர் வேலை வாய்ப்புக்கு இவ்வளோ சேலரி கொடுக்குறாங்க அப்படின்னா இது ஒரு மத்திய அரசு வேலை வாய்ப்பு.
அனைவருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வாய்ப்பு இருக்குது. உடனடியாக விண்ணப்பிங்க. இதோட நோட்டிஃபிகேஷன் எல்லா விதமான தகவலையுமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் 1 by 1 அப்டேட் பண்ணுறேன். இன்னும் நிறைய விதமான தகவல்கள்லாம் 1 by 1 அப்டேட் பண்ணுறேன். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிப்ளை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். நாங்கள் வந்து கொடுக்குறோம். ஓகேங்களா? தேர்வு செய்யும் முறை வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எழுத்து தேர்வு நடைபெறும். அதேமாரி கணினியில் தட்டச்சு வேகை சோதனை நடைபெறும். சுருக்கெழுத்து, அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா சுருக்கெழுத்துன்னு சொல்லுவாங்கள்ல, அது அந்த பத்திரம் எழுதுறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க. அது ஆங்கிலம் தேர்வு, அது ஆங்கிலத்துலேயும் உங்களுக்கு தேர்வு இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையும் எலிஜிபிள் ஆகிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சேலரி 40,000 ரூபாய் மந்த்லி சேலரி 44,000 ரூபாய் சம்திங் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? விண்ணப்பிக்க கட்டணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா SC ST எக்ஸர்வீஸ்மென் PWD விண்ணப்பதாரர்களுக்கு 250 ரூபாய் நீங்கள் வந்து கட்டணும். அதேமாரி மற்ற விண்ணப்பதாரர்கள் அனைவருமே 1000 ரூபாய் நீங்கள் வந்து கட்டணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்கிறோம். இதுக்கான லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்ஸில் அவைலபிளாக கொடுக்குறோம். தாராளமாக கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுமாரி பயனுள்ள வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.